வணக்க மக்களே, நான் குண்டலப்பட்டிக்காரன். நான் துபாயில் வேலை பார்க்குறேன். இப்போ மதியான சாப்பாட்டுக்கு கீரை வாங்கிட்டு போகிறேன் குழம்பு வைக்க. நான் இருக்கிறது 5ஆம் மாடி. இப்போ லிஃப்ட்டில் ஏறி போகிறேன் என் ரூமை தேடி. நான் வாங்கிட்டு வந்தது 2 கட்டு கீரை, 2 மாங்காய். நான் வைக்க போகிற குழம்பு பருப்பு மாங்காய் கீரை குழம்பு. 1 கிளாஸ் பருப்பை குக்கரில் போட்டு வச்சுட்டு கீரையை நல்லா கழுவி வெட்டி வச்சாச்சு. கீரையை அள்ளி குக்கரில் போட்டு 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி விட்டாச்சு. 2 மாங்காய் எடுத்து நல்லா கழுவி 4-3 வெட்டி குக்கரில் தூக்கி போட்டு நல்லா கலக்கி விட்டு குக்கர் மூடி எடுத்து மூடியாச்சு. பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டு ஒரு சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு உளுந்து போட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு நல்லா வெடிக்க விட்டாச்சு. வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூட தூக்கி போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலையை தூக்கி போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா நைஸா நறுக்கி வச்சுட்டு சட்டியில கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு வெட்டி வச்ச தக்காளியை தூக்கி உள்ள போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. குக்கர்ல 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் குக்கர் விசில் நல்லா எடுத்து விட்டு திறந்து பார்த்தா பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா வேக வச்ச பருப்பு கீரை மாங்காவை தூக்கி வெங்காயம் தக்காளி வதக்கின சட்டியில தூக்கி ஊத்தியாச்சு. பருப்பு நல்லா கொதிக்குது. நல்லா 4 கிண்டி விட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து நல்லா நறுக்கி வச்சு மேல தூவி விட்டுறலாம். பருப்பு மாங்காய் கீரை குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன குழம்பு வைக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பாய்.